எழுதிட்டீங்களா? இல்லை, நான் தான் எழுதினேன். நன்றி. ஆல்பர்கள் விளைவித்த ஒரு பாலகன் பொக்கை வாய் கொண்டு முத்தமிடுதல் மிக அழகு. முத்தம் காதலுக்கு அழகு. முத்தம் காதலுக்கு அழகு. காதல் கவிதைக்கழகு. கவிதை தமிழுக்கழகு. தமிழ் வாழ்விற்கழகு. ஒரியவாழ் தாய் தமிழ் நண்பர்கள் என் அன்பான வணக்கங்கள். இயற்கையுடன் தூங்குவோம் இந்த பாவை. இயற்கை பழுத்த இலை மீது மண் கொண்ட மயக்கத்தால் அவ்விலை கிளைவிட்டு இடறிவிட மன்னதை பற்றி கொள்ளுதல் இயற்கை நமக்கு விளக்கும் பற்று பாடம்தான். இப்படிப்பட்ட இலையுதிர் காலத்தில் உங்களுடன் வாசித்தல் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. மனிதனை மனிதனாக்க மனிதனுக்கு மனிதம் புகட்டிய பாடம் மதம் கடவுள். அதுவே கடவுள் மெய்யனில் மனிதனை மனிதனாக்க மனிதம் புகட்டி இருப்பார் மனிதனிற்கு, தன்னை முன்னிறுத்தி அல்ல. என்ன செய்ய, கடவுளை மறுத்து பகுத்தறிவு பேசிய புத்தனுக்கும் கோயில் தானே கட்டுகிறோம். இன்று மோடி வித்தை காட்டுவனெல்லாம் நாளை கடவுளாக்கி விடுவோம். எல்லாம் மனிதன் உருவாக்கிய கடவுள் எழுதிய விதி போலும். அட, கடவுள் என்ன செய்வார்? அவர் ஒரு அப்பாவி. அவரை விடுங்கள், மனிதர்களுக்கு வருவோம். சிறகொடிந்த பறவைகளாய் வேடனிடம் அடிபட்டு மிதிப்பட்டு சின்னாபினமான நாம் இரத்த உறவுகளை ஆற்றுப்படுத்தவும் வக்கற்ற இனம் தானே நாம். தமிழன் கண்ணீருக்கும் அன்பிற்கும் உரியவன். அது என்ன கண்ணீருக்கும் அன்பிற்கும் உரியவன்? கண்ணீர் அன்பின் வெளிப்பாடு. அன்பு மற்றவர்கள் கண்ணீரை தன்னகப்படுத்துதல். இப்பொழுது கண்ணீர் வற்றிவிட்டது விரக்தியால், அன்பு அற்றிவிட்டது சிரத்தில். சிலரது வாயில் சிறு வயதில் சிலரது வாயில் கொஞ்சி குழாவும் என் குலத்தமிழ் வளர்ந்தும் கெஞ்சியும் வரமறுக்கிறது. சிறு வயதில் சிலரது வாயில் கொஞ்சி குழாவும் என் குலத்தமிழ் வளர்ந்தும் கெஞ்சியும் வரமறுக்கிறது. ஏன் இந்த வேடம்? எதற்காக இந்த வேடம்? நமக்குள் ஒற்றுமை பேசி வருவதற்கில்லை. அது ஒரு வரலாற்று புரிதலினால் நமக்குள் கருவாகி உருவாகும் ஒரு வகை விளைபொருள். அதுவும் விளையாகி விட்டதோ. வேளாண்மைக்கு வருவோம். தமிழனுக்கு தேசமின்றி ஏன் தமிழின்றியும் வாழ்ந்து விடலாம். உணவின்றி முடியுமா? விவசாயத்திற்கு அறுவடை ஒரு குழந்தையின் பிறப்பு. பிறக்கும் அக்குழந்தை அடுத்த ஆண்டு முதலீட்டிற்கான இருப்பு. அவ்வளவே. அவன் பயன்படுத்தும் பூச்சி மருந்தின் நாற்றம் அறியுமான மூக்கு. ஆனால் சில சமயம் அதுவே அவனுக்கு விருந்தாயும் அமையும். எப்படி தடிக்கப் போகிறோம் கல்வியறிவு பெற்ற நாம்? நீர் புவியீர்ப்பு விசை ஈர்த்து அடிச்செல்லும். நீர் புவியீர்ப்பு விசை ஈர்த்து அடிச்செல்லும். வேர் அதை பின்தொடரும். வேர் அதை அடையும் பொருட்டு பின்தொடரும். சூரியன் புவியீர்ப்பு விசை எதிர்த்து நீர் கொணரும். சூரியன் புவியீர்ப்பு விசை எதிர்த்து நீர் கொணரும். ஆனால் இலை சூரியனை ஆதரித்தே ஆக வேண்டும் உணவு உற்பத்திற்கு. ஆனால் இலை சூரியனை ஆதரித்தே ஆக வேண்டும் உணவு உற்பத்திற்கு. இந்த முரண்பற்ற ஒவ்வொன்றும் இணைந்தால்தான் உயிர்நிலை பெறும் இப்புவியில். இந்த முரண்பற்ற ஒவ்வொன்றும் இணைந்தால்தான் உயிர்நிலை பெறும் இப்புவியில். அதே நிலைதான் நமக்கும். நம் முரணை விஞ்சி இணைந்தால்தான் தமிழுக்கும் தமிழனுக்கும் விடியல் எப்பொழுதும். இந்த முரண்பாடு விஞ்சி இணைந்தால்தான் தமிழுக்கும் தமிழனுக்கும் விடியல் எப்பொழுதும். அதோ தெரிகிறது நான் இறுதியை பற்ற போகும் ஏறும் வாழும். பற்றுவோர் பற்றி கொள்ளுங்கள், இல்லையேல் சற்றே ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள். வீணாய் இடைமறிக்காதீர்கள். ஆடைகளற்ற உலகில் கோவணம் கட்டிவன் கோமாளி என்றான் சமூக கிழவன் ஒருவன். ஆடைகளற்ற உலகில் கோவணம் கட்டியவன் கோமாளி என்றான் ஒரு சமூக கிழவன். நான் கோமாளியாய் தென்படலாம் என்று உங்களுக்கு, ஆனால் தமிழர்களை ஏமாளியாக்க விட மாட்டேன் என்றும். நன்றி. அருமையான ஆழ்ந்த கருத்துக்களை இவ்வளவு அருமையான ஆழ்ந்த கருத்துக்களை ரொம்ப அற்புதமா கோர்த்து எல்லாரும் முழுசா புரிஞ்சுக்க முடியுதோ இல்லையோ, ஆனா எல்லாரையும் தொட்ட உங்களோட கவிதைக்காக பெருத்த மீண்டும் ஒரு பெருத்த கரகோஷம்
இந்த இந்த நவ நாகரிக உலகத்தில் நம்ம மறந்து போன பல விஷயங்களை தொட்டு பேசினாரு. அதில் ஒன்று தமிழ், தமிழ் உணர்வு, விவசாயம், கவிதை, முரண்பாடை விஞ்சிய ஒத்துழைப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை தொட்டு அவரோட கவிதை பயணிச்சது. ரொம்ப அருமை. ரொம்ப பெருமையாக இருக்கு உங்களை இங்கே பார்க்குறது. நன்றி.